Hi friends, welcome to இந்த newspaper analysis in தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் என்னன்னா பிஎஸ்எல்வி C62 லான்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு ரெலவெண்டான நியூஸ் ஆர்டிகல். யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணா GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும், டிஎன்பிஎஸ்சின்னா பேப்பர் 2ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பேப்பர் 3ல கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸ்ல வந்த கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பிஎஸ்எல்வி C60 மிஷன் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்னொன்று வந்து ஆர்பிட்டில் வந்து பிக்ஸ் பண்ண முடியல. அது வந்து தேர்ட் ஸ்டேஜில் தான் ஃபெயில் ஆயிடுச்சு. அது மாதிரி நியூஸில் இருந்துச்சு. இது வந்து லான்ச் சைட் எங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டிலேருந்து சுமார் 10-18க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. PS3 அந்த ஸ்டேஜ் போனோடனே அண்டர் லாஸ் ஆயிடுச்சு. அது மாதிரினாங்க. டெக்னிஷியல் இஷ்யூஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய ரோல் ரேட்ஸ் வந்து வெஹிக்கிளோட டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால் வந்து அன்கண்ட்ரோலாக வந்து ஸ்பின் பண்ண ஆயிடுச்சு ஸ்டேஜில். இதனால் வந்து கண்ட்ரோல் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து டீவியேஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லான்ச் பண்ண 12 நிமிஷத்துல இந்த மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? பிஎஸ்எல்வி வந்து ஒர்க்கார்ஸ் இஸ்ரோவோட ஒர்க்கார்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 4th ஃபெயிலியர் சின்ஸ் லான்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து செகண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரும் வந்து லான்ச் ஆச்சு. இதனால் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்கே வந்து ரிலையபிலிட்டி வந்து லாஸ் பண்ணிடுச்சு. அது மாதிரி சொல்லலாம். ப்ரீவியஸ் இயர் வந்து ஃபெயிலியர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட் மிஷன் 1993ல் ஃபெயில் ஆச்சு. தென் 2017 வந்து ரொம்ப லாங் கேப் வந்து ஃபெயில் ஆச்சு. அதனுடைய ரீசன் என்னென்னா ஹீட் ஷீல்ட் செப்பரேஷன் ஃபெயில் ஆச்சு. அதே 2024 ப்ரீவியஸ் இயரில் வந்து 61 தேர்ட் ஸ்டேஜ் இஷ்யூவும் 62 இந்த இயர் வந்து தேர்ட் ஸ்டேஜ் சிமிலர் இஷ்யூஸ்னாலும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஃபெயிலியர் அனலைஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணிவிட்டு ப்ரிவெண்ட் வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து எடுப்போம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எல்வின்றது இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா வந்து பியாண்ட் த நியூஸும் பார்த்துக்குவோம். பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து இந்தியாவோட தேர்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இது வந்து இஸ்ரோவோட ஒர்க்காஸ் ஏற்கனவே சொன்னது தான். இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா போலார் அண்ட் சன்சர்னஸ் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா இஸ்ரோ. கீ சென்டர்ஸ் எங்கேங்கன்னா VSS LPS. இது வந்து 4 ஸ்டேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா சாலிட் ஸ்டேஜ். அதில் வந்து என்ன ஃபியூல் யூஸ் பண்ணாங்கன்னா HTPV அப்படின்னா ஹைட்ராக்சி டெர்மினேட்டட் பாலிபினிடேட். அதுதான் இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா லிப்டாப் அண்ட் அட்மாஸ்பியர் புஷ்க்கு வந்து இதுதான் மெயின் ரோல் பண்ணுது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா லிக்விட் ஸ்டேஜ். அதில் வந்து விகாஸ் இன்ஜின் இருக்கும். ஃபியூல் வந்து UDMHனா அன்செமஸ்டரிக்கல் டைமெத்தில் ஹைட்ரஜன் அது சொல்லுவோம். ப்ளஸ் N2O4 இருக்கும். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் த்ரஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் தான் மெயின்டைன் பண்ணும். PSC3னா 3 அகைன் வந்து சாலிட் ஸ்டேஜ். அகைன் ஃபியூல் வந்து சேம் தான். ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து தான் HTPP அதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து லிக்விட் ஸ்டேஜ். அதில் வந்து MMH அண்ட் MON ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். என்னோடய ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரிசிஸ் சேட்டலைட் பிளேஸ்மெண்ட். கரெக்டாக அந்த சேட்டலைட் போய் எந்த ஆர்பிட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுமோ அதை வந்து அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் தான் பார்த்துக்கும். இதனோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாமா? பிஎஸ்எல்வி இது வந்து எர்த் அப்சர்வேஷன், நேவிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து கரெக்டாக சேட்டலைட்ஸ் வந்து LEO, போலார், SSO, GT அந்த ஆர்பிட்டில் வந்து பிக்ஸ் பண்ணுது. இது வந்து இந்தியன் கமர்ஷியல் லான்ச்சஸ் வந்து ஒரு பேக் போனாக வந்து ஆக்ட் பண்ணு சொல்லலாம். ஹை ரிலையபிலிட்டி அண்ட் ப்ரெசிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பாசிட்டிவும் சரி இந்த இயரும் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால டவுட் வந்து பண்ணிருக்கு. இஸ்ரோ வந்து ரீசன்ஸ் வந்து கரெக்டாக ப்ரிசிஸாக அனலைஸ் பண்ணதான் ஒரு கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிளாக வந்து பிஎஸ்எல்வி வந்து திரும்பவும் கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து 2018 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிஎஸ்எல்வி லான்ச் சேட்டலைட் யூஸ்ஃபுல் ஃபார் எர்த் ரிசோர்ஸ் மானிட்டரிங் whereas GSLV designed mainly to launch communication satellites. Satellites launched by PSLV appear to remain permanently fixed in same position in the sky as viewed from a particular location on the earth. GSLV Mk3 4-stage launch vehicle. The first and third stage solid and the second and fourth stage are liquid engines. Correct answer என்னன்னா ஆப்ஷன் A, one only. செகண்ட் ஒன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அதுக்குள்ள இருந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இப்போ எல்லாம் நியூஸில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸும், GS4 எதிக்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 1 இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 2 கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இஷ்யூஸ் இந்த நியூஸ். நம்ம இஷ்யூ என்னென்னா தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து பராசக்தி அண்ட் ஜனநாயகம். முக்கியமாக வந்து ஜனநாயகம் அதை வந்து சென்சார்ஷிப்
ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. அதுதான் வந்து மெயின் இஷ்யூ. இதை வந்து என்ன ரைஸ் பண்ணுதுன்னா, ஓனர்ஷிப் அடோக் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து டவுட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால் வந்து ஹைகோர்ட்லேயும் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாளைக்கு வந்து கேஸ் போக போகுது. ஓகேங்களா? அதுதான் மெயினான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. சரி, சிபிஎஃப்சியோட ரோல் என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் கீழே வந்து கேட்டிருக்காங்க. ஃபிலிம்ஸ் வந்து கேட்கலாம். என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா, இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர், டீசன்சி அண்ட் மாரலிட்டி அந்த ஃபிலிமில் இருக்கா அது மாதிரி செக் பண்ணுறது தான். இதை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் இதனோட ஜாப். சென்சார்ஷிப் பண்ணுறது இதனோட ஜாப் இல்லை. இப்போ வந்து கீ கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸசிவ் அண்ட் ரஷ்டு கட்ஸ் அஃபெக்டிங் த ஹிஸ்டாரிக்கல் நேரேட்டிவ்ஸ். அதாவது நம்ம தமிழ் படம் வந்து பராசக்தியில் வந்து ஒரு சில சீன்ஸ் ரிலீக் பண்ணால் அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் ஹிஸ்ட்ரியை வந்து மறக்காது. அதே மாதிரி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால மேபி அதுலேயும் வந்து ஏதாவது ஹிஸ்ட்ரி ஈவெண்ட் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் மேபி ரிமூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன் பை சிபிஎஸ்சி சேர்பர்சன். படம் ரிலீஸ் ஆக போகுது அது மாதிரி அந்த கண்டிஷனை வந்து இன்டர்வென் பண்ணுறதுனால அது மாதிரி வந்து இஷ்யூ வந்து இருக்குது. மற்ற படத்துக்கு அது மாதிரி இன்டர்வென் பண்ணுறதில்ல. தென் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபிக்ஸ்டு டைம்லைன்ஸ். இந்த டைம்லைன் தான் நான் வந்து சென்சார் பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் வந்து லிமிட் பண்ணுவோம். அது மாதிரி எந்த ஒரு கரெக்டான கைட்லைன்ஸும் இப்போ இல்லாமல் இருக்குது. அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிஸ். ஜனநாயக படம் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து ரிலீஸ் டேட் அப்போ வந்து ரிவைசிங் கமிட்டி வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. படம் வந்து ஆல்ரெடி தந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ரிவைசிங் கமிட்டி கிட்ட வந்து தரதுனால லேட்டாக வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ப்ரீவியஸ் வீக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா சாட்டர்டே சண்டே அது மாதிரி வந்து நிறைய வந்து இது பண்ணிப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து மண்டே டியூஸ்டே வந்து லீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கும். எக்கனாமிக் லாஸஸ் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் வந்து கன்ஸ்டைன் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது மாதிரி வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ கரண்ட்டாக வந்து சினிமாட்டோகிராஃபி கிளாரிஃபிகேஷன் ரூல்ஸ் 2024 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து என்னன்னா, சேர்பர்சனுக்கு வந்து பவர்ஸ் தராங்க. ஆனால் கரெக்டான ரீசனபிள் யூஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அர்ஜென்சியாக படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சிபிஎஃப்சி அவங்களோட லீகல் ரைட்ஸை வந்து நாங்கள் வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ரீசனே இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி லாஸும் மேக் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதில் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன எடுத்துக்குன்னா ரீசெண்டாக இல்லாட்டி ப்ரொபோர்ஷனேட் நான் ஆர்பிட்ரரி அந்த பர்பஸ்க்காக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து கன்ஸ்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வே ஃபார்வர்ட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கலாமா? சப்போஸ் மெயின்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட் அப்படியே யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேணும். அப்புறம் வந்து கிளியர் சேச்சுரேட்டரி டைம்லைன்ஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஒரு படம் வந்தால் அவங்க வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சப்மிட் பண்ணோம். நீங்கள் சப்மிட் பண்ணால் நாங்கள் இவ்வளோ நாள் அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து ரிசல்ட் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு டைம்லைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். தென் வந்து கட் பண்ணுவாங்கல்ல, இந்த சீனெல்லாம் வேணாம் அது மாதிரி வந்து சிபிஎஃப்சி வந்து கட் பண்ணுவாங்கன்னா அது கரெக்டான வந்து ரீசன் சொல்லணும். அதுவும் வந்து ரிட்டர்னோட ஃபார்மில் வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து மக்கள்கிட்டையும் ரீச் ஆகும். தென் வந்து அடிக்குவேட் டைம் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு ரெஸ்பாண்ட் அதுவும் சொல்லணும். அதான் ஏற்கனவே நம்ம சொன்னல, இந்த டைமில் நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து இவ்வளோ டைமில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டைம் இருந்தால் இந்த இஷ்யூவே வராது. தென் லாஸ்ட் மினிட் வந்து பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். டிஸ்கிரிமினரி இன்டர்வென்ஷன்ஸ் அது மாதிரியும் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சிபிஎஃப்சி வந்து என்ன இது மாதிரி இருக்குன்னா, கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான் இருக்கணுமே தவிர சப்ரெஸராக இருக்கக்கூடாது. அதாவது அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது மாதிரி வந்து நிறைய இன்டர்வென்ஷன் பண்ணால் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, சிபிஎஃப்சி வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்களோ, நம்ம இந்த சீன்ஸ் வைக்கலாமோ, இல்லாட்டி அவங்களோட ஃப்ரீடம் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கன்க்ளூஷன் வந்து இந்த லைனை வந்து அப்படியே யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்னு பார்க்கலாமா? Film certification must safeguard public interest without stifling creative expression or distorting history. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நிறைய டைம் நியூஸில் வந்திருக்கா. ஸோ ஃபிலிம்ஸ்லையும் எக்ஸப்ட் பண்ணலாம். ஸோ பிஹைண்ட் த நியூஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சிபிஎஃப்சி ஸ்டாச்சுட்டரி பாடி எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை வந்து காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா சென்சார் போர்டுன்னு சொல்லுவோம். பட் ஃபங்க்ஷன்ஸ் பிரைமரிலி சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டியாக தான் இருக்குது. லீகல் பேசிஸ் எது கீழே வந்து இதுக்கு பவர் தந்திருக்காங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952, சினிமாட்டோகிராஃபி சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ் 1983, கைட்லைன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கடி வந்து ரிலீஸ் பண்ணலாம். ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா, இது வந்து சேர்பர்சன் வந்து எட் பண்ணுவாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 12 to 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு அட்வைசரி ஃபைனான்ஸ் 2 years டென்யூரில் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க.
இதில் வந்து ஃபிலிம் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு அந்த அட்வைசரி ஃபைனான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரீஜனல் ஆஃபீஸ் வந்து 9 பிளேசஸில் இருக்குது. மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம், ஹைதராபாத், நியூ டெல்லி, கட்டக், குவாத்தி. சர்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ் எது மாதிரி இருக்குன்னா யூனிவர்சல் எல்லாருமே பார்க்கலாம். யூபிஐஏனா பேரண்ட்ஸ் கைடன்ஸ் ஃபார் சில்ட்ரன் பிலோ 12 அவங்க இருக்கும். ஏ மீன்ஸ் அடல்ட்ஸ் ஒன்லி அவங்க பார்க்க மட்டுமே. அது எஸ் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெஷல் கிளாஸஸ் டாக்டர் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு மட்டுமே பார்க்குற மாதிரி அனுமதி இருக்கும். நியூ ஏஜ் வந்து 2023 கிரியேட் பண்ணாங்க. யூஏனா 7+ ஏஜ், யூஏனா 13+C, அப்புறம் யூஏ 16+. அந்த யூஏ ஜென்ரலாக இருந்தது. இது மாதிரி வந்து 3 கேட்டகரியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ல வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இட் டைரக்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங். சிபிஐஎஃப்சி சர்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மூவிஸ், டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சீரியல்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஏன்னா வந்து டிவி ப்ரோக்ராம் சீரியல்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்களோட சர்டிஃபிகேட் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் இன் சில்ட்ரன் கீ ஃபார் இந்தியாஸ் க்ரோத் அது மாதிரி வந்துச்சு. அதை யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 சோசியல் ஜஸ்டிஸ், GS3 இந்தியன் எக்கனாமி, GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணால் டிஎன்பிசி எடுத்துட்டா பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், பேப்பர் 3 இந்தியன் எக்கனாமிக் அதோட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒய் இயர்லி சைல்ட் கேர் இன்வெஸ்ட்மெண்ட் நீடட் ஒன் அது மாதிரி பார்த்துக்கலாமா. இந்தியா வந்து விஸ்கிட் பாரத் 2047 அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக 2047 ரீச் பண்ணுவோம் அது மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹியூமன் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக தேவை. இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட் அது வந்து வெல்ஃபேர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாது, எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கீ ஃபேக்டர் தான். ஃபர்ஸ்ட் 1000 நாள் ப்ளஸ் நெக்ஸ்ட் 2000 டேஸ் அது கிரிட்டிக்கல். ஓவராலாக பார்த்தா ஒரு சில்ட்ரன் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு 3000 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த 3000 நாள் தான் பிரெயினோட ஆர்கிடெக்சர், காக்னேட்டிவ் எபிலிட்டி அதாவது அறிவாற்றல், எமோஷனல் ரெகுலேஷன், சோசியல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய பீரியட்ஸ். நியர்லி 80 to 85% பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1000 நாள் தான் நடக்குது. ஆனால் கரண்ட்டாக இப்போ வந்து மால் நியூட்ரிஷன், க்ரோனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ், அது மன அழுத்தம் அது மாதிரினால நிறைய வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் வந்து அவங்களோட வெல்ஃபேர் அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சோசியோ எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரொம்ப வந்து ஃபியூச்சரில் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கரண்ட் சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாமா. பாலிசியை வந்து கரெக்டாக இப்போ வந்து எதோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா சர்வைவல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது நியூட்ரிஷன், மார்ட்டாலிட்டி ரேட் வந்து கம்மி பண்ணணும் அது மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இசிசிடி நம்ம வந்து லார்ஜ்லி வந்து எதை டார்கெட் பண்ணிக்கிறாங்கன்னா 4 ஹவர்ஸ் ஓல்டு அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. முக்கியமான மிடில் அண்ட் அப்பர் இன்கம் ஃபேமிலிஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிக மக்கள் தொகை எங்கே இருக்காங்கன்னா மிடில் அண்ட் அப்பர் இன்கம் ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஒபிசிட்டி அண்ட் புவர் நியூட்ரிஷன், எக்ஸசிவ் ஸ்க்ரீன் எக்ஸ்போசர். ஒரு சின்ன குழந்தைன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தா தூங்குனாலும் சரி சாப்பிட்னாலும் சரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. சப்போஸ் ஃபோன் இல்லைன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்போசர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது மிடில் அண்ட் அப்பர் இன்கம் ஃபேமிலிஸில் தான். அதனால் அது மாதிரி பார்க்கறதுனால அவங்கள எமோஷனல் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து சடனாக வந்து அழுற மாதிரியோ இல்லாட்டி டென்ஷன் ஆகிற மாதிரியோ மாறுறாங்களே அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. தென் வந்து ப்ராக்மெண்டட் டெலிவரி, ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் எல்லாத்துக்குமே செப்பரேட் மினிஸ்ட்ரி இல்லாட்டி வந்து ஸ்கீம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது தவிர ஹோலிஸ்டிக்காக எந்த ஒரு ஸ்கீமும் வந்து கரெக்டாக இப்போ இல்லை. ஃபார்மல் இன்டர்வென்ஷன் எப்போனா அங்கன்வாடி, ப்ரீ ஸ்கூல் 3 to 4 வருஷத்துக்கு தான் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயினான 1 to 3 வருஷத்துல வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் மாதிரி பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து செப்பரேட்டடாக தான் இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒய் இசிசிடி எக்கனாமிக் கிரிட்டிக்கல்னு பார்க்கலாமா. இது வந்து லேர்னிங் அவுட்கம்ஸும் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லைஃப் லாங் லேர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரிலீஸ் பண்ணும். ஹெல்த் அண்ட் ரெமடியல் எஜுகேஷன் சின்ன வயசுலேயே வந்து எல்லாமே அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நல்லாமல் வந்து அவங்க வந்து அவுட்புட் கொடுக்கணும்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இன்வென்ஷன் அதிகமாக இருக்கணும், இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இசிசிடி நம்ம பண்ணிங்கன்னா டேக்ஸ் பேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும், சப்போர்ட் இன்க்ளூசிவ் குரோத்தும் அது மாதிரி ஆகும். அதே மாதிரி இன்டர்ஜெனரேஷனல் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் ஏர்லி அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏர்லி கேர் வந்து முக்கியமானது. இதை வந்து நம்ம வந்து நோரடிக் கண்ட்ரிஸ், சவுத் கொரியா, யூஎஸ்ஏ அந்த கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஏர்லி கேர் ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அதாவது நம்ம பார்த்தோம்ல 3000 நாள் அதில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வே ஃபார்வர்ட் எக்ஸாம் ரெடி பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா. அடாப்ட் யூனிவர்சல் இசிசிடி அப்ரோச்.
பாவர்ட்டி மட்டுமே இல்லாமல் எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணுறாங்க பண்ணணும். அப்புறம் வந்து ஃபோக்கஸ் எதுனா ஏஐ ஸ்டிமுலேஷன், ரெஸ்பான்சிவ் கேர் கிவிங், ப்ளே பேஸ்டு லேர்னிங் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும். அவங்களுக்கு நாலேஜ் வந்து சிம்பிள் ப்ராக்டிஸோட எம்பவர் பண்ணால் நல்லாயிருக்கும். எது மாதிரி ஃபோன் அவாய்ட் பண்ணலாம், எது மாதிரி வந்து அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், எது மாதிரி ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணலாம், அவங்களோட மென்டலில் வந்து எது மாதிரி ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மாதிரி தென் வந்து இன்வெஸ்ட் மோர் இன் 2 வயசுலேருந்து 6 வயசு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். நியூட்ரிஷன், எமோஷனல் ரெகுலேஷன், ஹேபிட் ஃபார்மேஷன் அது மாதிரி இப்போ அங்கன்வாடி ஸ்கூல் இல்லாட்டி ஏர்லி எஜுகேஷனில் வந்து நிறைய வந்து ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 2 to 5 வயசு இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னல ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அதை வந்து செப்பரேட்டாக இல்லாமல் இன்டகிரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ட்ரீட் ப்ரீ கன்சம்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 3000 டேஸ் அஸ் ஏ நேஷனல் ப்ரியாரிட்டி. இது வந்து நம்ம 2047 விஸ்கிட் பாரதா அனௌன்ஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 நாளில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நேஷனல் ப்ரையாரிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சஜஸ்ட் சொல்லியிருந்தாங்க. டெவலப் ஸ்கூல்ஸ் அஸ் இன்டெகிரேட் அப்ஸ் ஃபார் லேர்னிங், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனாக மாற்றணும். ப்ரொமோட் சிட்டிசன் லெட் இசிசிடி மூவ்மெண்ட் வித் என்ஜிஓ, சிஎஸ்ஆர், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்யூனிட்டிஸ் இது மாதிரி இருக்கும்ல. அது வந்து என்ஜிஓவும் சரி, இப்போ வந்து சைல்ட் கேர் அது மாதிரி நிறைய பார்ப்பாங்க. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த லேர்னிங், ஹெல்த், நியூட்ரிஷன் ஓவராலாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருந்தாங்க. தென் இன்டர்மினிஸ்ட்ரியல் நேஷனல் மிஷன் ஆன் இசிசிடியும் கிரியேட் பண்ணலாம். தென் கன்க்ளூஷன் எது மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம மெயின்ஸ் ஆன்சர், எஸ்ஏ அது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாஸ் ஃபியூச்சர் வில் பி ஷேப்ட் நாட் பை வாட் இட் ப்ராமிசஸ் இட்ஸ் சில்ட்ரன், பட் பை வாட் இட் இன்வெஸ்ட் இன் தெம் டூரிங் தர் இயர்லியஸ்ட் இயர்ஸ். அது மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம். இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டஸ் இந்தியா பேரிங் த எஜுகேஷன் 2012 கேட்டது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், 5th and 6th ஷெட்யூல், 7th ஷெட்யூல். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எல்லாமே தான். மெயின்ஸ் கொஸ்டின் 2020 கேட்டது என்னன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இஸ் கன்ஃபர்மிட்டி வித் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4/2013. It intends to restructure and reorient education in India. Critically explain the statement. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விஷிங் யூ ஹாப்பி போகி விஷஸ் டூ.